மழை காலத்தில் கிடைக்கக்கூடிய இயற்கையாக கிடைக்கக்கூடிய மஷ்ரூம் காளான். இதில் வந்து 2 வகைப்படும். அரிசி காளான்னு சொல்லுவாங்க, கொடைக்காளான்னு சொல்லுவாங்க. இந்த கொடைக்காளான் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். இது வந்து அங்கொன்று இங்கொன்று முளைச்சி கிடக்கும். இந்த அரிசி காளாங்கிறது வந்து வேஷ்டி விரித்த மாதிரி, வெள்ளை வேஷ்டி விரித்த மாதிரி நிறைய அப்படியே கச்சன்னு இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். இந்த 2 காளானுமே, அரிசி காளானாலும் சரி, இந்த பெரிய காளான் இதுவும் அங்கொன்று இங்கொன்று பக்கம் பக்கமாகவே இருக்கும். ஒரு லக்காக இருந்தால் நிறைய கிடைக்கும். இந்த கொடைக்காளான் லக்காக இருந்தால் ரொம்ப கிடைக்கும். அவ்வளோ முளைச்சி கிடைக்கும். இது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மடி நிறைய கட்டிகிட்டு வருவாங்க. கட்டிகிட்டு வந்து நல்லா அலாசி, சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் உளித்து, பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய், எண்ணெய், கடுகு, வேறு ஒன்றுமே இல்லை. இதை வந்து அந்த காலத்தில் இது தான், கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு இதை தாளிச்சிருவாங்க. தாளிச்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணி தாளிக்குவாங்க. தாளித்தா நல்ல மணமாக இருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். இதில் வந்து மசாலா இதெல்லாம் ஒன்றுமே போட மாட்டாங்க. நல்லா அப்படியே அந்த காளானை வறுத்தெடுத்தால் ஒரு கூட காளான் வந்து கொஞ்சமாக தான் ஆகும். வறுக்க ரொம்ப கொஞ்சமாக ஆகும். ஒரு 6-7 பேர் இருந்தாங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு கரண்டி காளான் வரும். இது சிலர் வந்து சாப்பாட்டில் பரட்டி சாப்பிடுவாங்க, சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவாங்க. ஆனால் சரியான சுவையாக இருக்கும். இந்த காளான் வந்து இதுக்காகவே மழை காலத்தில் வருஷம் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருவாங்களோ அந்த இடத்துல மழை விழுந்துட்டால் போய் பார்ப்பாங்க. அதே மாதிரி நிறையாவே இருக்கும், வருஷமும் இருக்கும். இந்த காளானை தேடி பல இடங்களுக்கு மழை காலத்தில் போவாங்க. காட்டுக்குள்ளே போய் காளானை எடுத்துகிட்டு வருவாங்க. இதெல்லாம் காண கிடைக்காத பொருளுங்க. இதெல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும். இதெல்லாம் இயற்கையின் அற்புதம். அவ்வளோ நல்லா இருக்கும். இதில் வந்து அந்த காலத்துல எல்லாம் மசாலா ஊற்றி அந்த மாதிரி வைக்கலாம் மாட்டாங்க. வெறும் வெங்காயம் மிளகா போட்டு அப்படியே சுண்டை வச்சுருவாங்க. வறுத்து விட்டு அப்படியே சுண்டை வச்சுருவாங்க. தண்ணியெல்லாம் ஊற்ற மாட்டாங்க. அப்படியே அடுப்பு நல்லா எரிக்காமல் அப்படியே ஸ்டிம்மில் வச்சுருவாங்க. சாப்பிட அவ்வளோ ருசியாக இருக்கும்.